எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்தது போலவே, கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. 3 பேர் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கல்லூரியில படிக்கிறாங்க. 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ஊர் வந்து மதுரை. அவங்க கோயம்புத்தூர்ல தனியா ஒரு ரூம் எடுத்து 4, 5 பெண்களோட சேர்ந்து தங்கி படிக்கிறாங்க. கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆண் நண்பரோட நைட்டு 11 மணிக்கு அங்க இருக்கிற சர்வதேச விமான நிலையத்துக்கு எதிர்க்கவோ பின்னாடி பின்னாடி நினைக்கிறேன். அங்க ஒரு மைதானம் மாதிரி இருக்கு. அங்க வந்து கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, 3 பேர் வராங்க. குடிச்சிட்டு இருக்காங்க. 3 பேர் வந்து அந்த பையன அடிச்சு போட்டுட்டு, இந்த பொண்ண தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிக்கிட்டு போயிட்டு 3 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பெண்கள் ஏன் இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்காங்க? ராத்திரி 11 மணிக்கு மேல ஒரு பையன் கூட போறாங்க. அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போறாங்கன்னா, இவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வருது? எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளோ கேள்விப்படுறோம். அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். 3 பேர் வந்தவுடனே அந்த பையனால என்ன பண்ண முடியும்? அவன வந்தா வெட்டுறாங்க. அவன வந்து அருவாள்ல வச்சு வெட்டுறாங்க. வெட்டிட்டு தான் இந்த பொண்ணு தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் இவங்கலாம் படிச்சிருப்பாங்க. இங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது, எப்படி இவங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா அந்த இருட்டான இடத்துக்கு லைட் இல்ல, ஒரு வீடு கிடையாது. அங்க கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. அந்த மாரி ஒரு இடத்துக்கு ராத்திரி 11 மணிக்கு மேல இவங்களுக்கு என்ன வேல? பெண்கள் எல்லாம் தைரியசாலியா இருக்கணும், ஒத்துக்கிறேன். ஆனா எந்தெந்த விஷயத்துக்கு தைரியசாலியா இருக்கணுமோ, அந்தந்த விஷயத்துல தான் நம்ம தைரியசாலியா இருக்க முடியும். ஏன்னாக்கா, அந்த இடத்துல ஒரு ஆணாலே தைரியமா இருக்க முடியாது. ஒரு பெண்ணால அங்க எப்படி தைரியமா இருக்க முடியும்? எந்த நம்பிக்கையில இவங்கலாம் அங்க போறாங்க? எவ்வளோ விஷயங்கள படிக்கிறோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணுக்கும் அந்த இந்த கதைலாம் தெரிஞ்சிருக்கும், அந்த மாணவிக்கும். இருந்தும் இவங்க எந்த தைரியத்துல வந்து அந்த காடு மாரி இருக்கு அந்த இடம். மைதானமா இருக்குது. வீடு பக்கத்துல ஒரு வீடு கிடையாது. கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்க. அந்த இடத்துல காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கார் உள்ள இருந்தாக்கா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நெனச்சு பேசிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. கார் வந்து ரன்னிங்ல இருந்தா தான் அது சேஃபு. அது நின்னுகிட்டு இருந்தா ஒரு சேஃபும் கிடையாது. வந்து கண்ணாடி அடிச்சு உடைச்சுட்டா, உள்ள இருந்து வெளியில வந்து தான் ஆகணும். அது மாரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாணவியோட சொந்த ஊர் மதுரை. அவங்க வந்து கோயம்புத்தூர்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாக்கா ரொம்ப கண்டிஷன் இருக்கும். ரொம்ப ரூல்ஸ் போடுவாங்க. அப்படி ஃப்ரீயா இருக்கணுன்றதுக்காக தனியா ஒரு வீடு எடுத்து அந்த பொண்ண தங்க வைக்கிறாங்க. கூட 4 பேர் இருக்காங்க போல இருக்கு. 4 பொண்ணுங்க கூட இருக்காங்க. இதே ஹாஸ்டல்ல இருந்தாக்கா 6 மணிக்கு மேல வெளியில போக்கூடாது. வந்துரணும்னு அவங்க கண்டிஷன் போடுவாங்க. இந்த பொண்ணால வெளியில போக முடியாது. தனி வீடுங்கிறதுனால கேட்கறதுக்கு யாரும் இல்லங்கிறதுனால தான் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, 11 மணிக்கு மேல ஒரு ஆண் நண்பரோட அந்த யாரும் இல்லாத இடத்துக்கு போகுது இந்த பொண்ணு. இப்ப நஷ்டம் யாருக்கு? கண்டிஷன் போடும்போது எல்லாருக்கும் கஷ்டமா தானே இருக்கு. அந்த கண்டிஷன் எதுக்கு போடுறாங்க? வெளியில போனா ஆபத்து வரும். பெண்கள் தனியா போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கண்டிஷன் போடுறாங்க. அதனால தான் ஹாஸ்டல்லலாம் கண்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப தனி வீடுங்கிறதுனால இந்த பொண்ணு தைரியமா வெளியில போகுது. தைரியமா போகலாம். ஆனா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவங்க எவ்வளோ படிச்சிருப்பாங்க, எவ்வளோ கேள்விப்பட்டுருப்பாங்க. இது எல்லாமே மீறி இவங்க எதுக்காக அங்க போகணும்? இப்ப பாதிப்பு யாருக்கு? அந்த பெண்ணுக்கு தானே! பெண்ணியம், பெண் சுதந்திரம் எல்லாம் இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. அது பேசுனா, அது நஷ்டம் வந்து அந்த பெண்ணுக்கு தான். இப்பல்லாம் பகல்லே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ராத்திரியில 11 மணிக்கு மேல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இவங்க போய் பேசுறாங்கன்னு சொல்றது ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. நிர்பயா வழக்கு நம்ம பார்த்துருக்கோம். அவங்க அப்படிதான் படத்துக்கு போயிட்டு ஆண் நண்பரோட தான் 10 மணிக்கு மேல ஒரு பஸ்ன்னு நெனச்சு தான் அவங்க ஏறுறாங்க. ஆனா அந்த பஸ்ஸுக்குள்ளேயே அவங்க எவ்வளவு கொடூரமா தாக்கப்பட்டாங்கன்னு தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்துல, இந்த பொண்ணு வந்து எந்த தைரியத்துல அங்க போச்சுன்னு தெரியல. அதுவும் இல்லாம இப்ப நெறைய பேர் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு மேல இந்த போதையில இருக்கிறவன் தான் சுத்திக்கிட்டு இருப்பான். நல்லா இருக்கிறவன் வெளியில வரமாட்டாங்க. அவங்க வீட்ல அமைதியா படுத்துருவாங்க. இந்த போதையில சுத்துறவனுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாது. அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அவன் போதையில இருக்கிறதுனால. அவன் தூரம் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இவங்க கார்ல இருக்கிறத. அவங்க பார்த்துன்னு இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவனுங்க பார்த்துன்னு இருந்தா அந்த போதை ஏற ஏற அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து, அவனுங்க வந்து இந்த வேலைய பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து பெண்கள் தான் யோசிக்கணும். அது பெண்கள் யோசிக்கனாலும் கூட வர ஆண்களாவது இத பத்தி யோசிக்கணும். அவங்களும் கூப்பிட்டா போதும்ன்னு வந்துடுறாங்க போல இருக்கு. நல்ல வேளையா உயிரிழப்பு எதுவும் ஏற்படல. அந்த விஷயத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த பெண்ணோட மனநிலை எவ்வளோ பாதிச்சிருக்கும். அதே மாரி அவங்க குடும்பத்தாருடைய மனநிலை எவ்வளோ பாதிச்சிருக்கும். இது எல்லாருமே புரியுது எல்லாருக்கும். அதனால தான் சொல்றோம், நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும். அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது.
பேசுறதா இருந்தா நம்ம ஃபோன்லயே பேசிக்கலாம். இல்ல வேற எங்கேயாவது வர வச்சு கூட பேசியிருக்கலாம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வந்தது பெரிய தவறு. என்னதான் நீங்க காருக்குள்ள இருந்தா கூட, அதெல்லாம் சேஃப் கிடையாது அது. அது பாதுகாப்பு கிடையாது. ஒரு ஆள் நடமாட்டம் இருந்தாக்கா, நம்ம கத்துனாலும் அவங்களுக்கு தெரியும். யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தாக்க மாட்டாங்க. அவங்க வந்து யாருமே இல்ல, யார் கத்துனாலும் கேட்காதுங்கிற தைரியத்திலாம் வந்து அவங்க தாக்குறாங்க. இத ஏன் இவங்க யோசிக்கல? அதுதான் நம்ம வந்து கேட்கிற கேள்வியா இருக்கு. ஒரு இருட்டான இடத்துல 11 மணிக்கு மேல இருக்கும்போது, அவங்களுக்குள்ளயே அந்த ஒரு பயம் இருக்காதா? பயம் அந்த மனசுக்குள்ள வராதா? இவங்க எப்படி அவங்களால அங்க உட்கார்ந்து பேச முடியுது இவங்களால? அண்ணா யூனிவர்சிட்டியே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா, அது ஒரு காலேஜ் அது. காலேஜுக்குள்ள ஹாஸ்டல் இருக்கு. அவ்வளோ பெரிய எல்லாரும் நடமாட்டம், ஜனங்க நடமாட்டம் இருக்கிற ஏரியா தான் அது. அதுக்குள்ளேயே தான் கொஞ்சம் மறைவா இவங்க தனியா இருக்கிற இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்த மோப்பம் புடிச்சுட்டு அந்த ஞானசேகர்ன்னு ஒருத்தன் வரான். வந்து அவன் என்ன பண்றான், அந்த பையன அடிச்சு தெரத்தி விட்டுட்டு, அவனும் விட்டுட்டு ஓடிடுறான். வேற வழி இல்ல. அப்படிதான் ஓடிடுவாங்க. இந்த பெண்ணுக்காக உயிர குடுக்கறலாம் நிக்க மாட்டாங்க. அவன் விட்டுட்டு ஓடிடுறான். அதுவரைக்கும் அந்த பெண் வந்து வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்ல. பாதிப்பு இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு இப்ப கோயம்புத்தூர் பொண்ணுக்கு ஏற்பட்ட அளவுக்கு பாதிப்பு அந்த பெண்ணுக்கு இல்ல. அதெல்லாம் இந்த கல்லூரி மாணவிகள்லாம் கேள்விப்பட்டுருப்பாங்க. கண்டிப்பா கேள்விப்பட்டுருப்பாங்க. இவ்வளவு தெரிஞ்சிருந்தும், யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு பொட்டல் காடு மாரி இருக்குது. ஒரு மைதானம் அது. அந்த இடத்துல போயிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, போலீஸ்காரங்களாலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. திருவண்ணாமலைக்கு சாமி கும்பிட வந்த அம்மா, பொண்ணு 2 பேரையும் பாதுகாப்புக்கு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்களே கூட்டிக்கிட்டு போயிட்டு, அவங்க தாய் எதிர்க்கே பெண்ண வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சதெல்லாம் எல்லாரும் கேள்விப்பட்டோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில, ஒரு தனியான ஒரு இடத்துக்கு 11 மணிக்கு மேல அந்த இடத்துக்கு ஒரு ஆணோட போறாங்கன்றது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். இத வந்து அந்த பெண் வந்து யோசிச்சிருக்கணும். முடிஞ்சிடுச்சு, நடந்து முடிஞ்சிடுச்சு விஷயம். இனிமேல் அத பத்தி பேசி ஒரு யூஸும் கிடையாது. இருந்தாலும் மத்தவங்க, இத கேள்விப்படுறவங்க, இத கேட்கிறவங்க, இந்த நியூஸ பார்க்குறவங்க எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்கணும். இன்னொரு முறை யாரும் இந்த மாதிரி அசட்டு தைரியத்துல தனியாலாம் போகாதீங்க. இப்பல்லாம் ஆண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. தனியா போற ஆண்கள வந்து வழியில நிறுத்தி, கத்திய காட்டி மிரட்டி பணத்த வாங்குறாங்க. செல்ஃபோன புடுங்கிட்டு போயிடுறாங்க. கத்திய காட்டும்போது எவ்வளோப்பட்ட வீரனா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் கத்தியில குத்திட்டா என்ன பண்ண முடியும்? அதனால அவங்க குடுத்து தான் ஆகணும். அந்த மாரி நிலைமை தான் இப்ப இருக்கு. அப்படி இருக்கும்போது, நம்ப தான் நம்மள பாதுகாத்துக்கணும். நம்ப வந்து படிக்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. என்ஜாய் பண்ணலாம், படத்துக்கு போலாம், எங்கேயாவது போலாம் வரலாம். ஆனா எல்லாமே இந்த 6 மணிக்குள்ள முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில போனோம்னாக்கா, பாதுகாப்போட தான் போகணும். தேவையில்லாம ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகவே கூடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.